إليك يرجع الأمر كله واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك وحبيبك وشفينا وهادينا ومرشدنا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين واغفر لنا ولأهلنا ولأولادنا ولأحفادنا ولختننا ولجميع أمة محمد صلى الله عليه وسلم يا خير الغافرين. وارحمنا وإياهم يا أرحم الراحمين وارزقنا وإياهم يا خير الرازقين وانصرنا وإياهم يا خير الناصرين واشفنا وإياهم يا خير الشافين وحفظنا وإياهم يا خير الحافظين. والله خير حافظا وهو أرحم الراحمين والله خير حافظا وهو أرحم الراحمين. أنزل على قلوبنا وعلى قلوبهم أمنا وسكينة. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين فانصرنا للقوم الكافرين فانصرنا للقوم الظالمين فانصرنا للقوم الماكرين. اللهم إنا نسألك من كل الخير خزائنه بيدك ونعوذ بك من كل شر خزائنه بيدك. اللهم إنا نسألك خير ما سألك به عبدك ونبيك ورسولك محمد صلى الله عليه وسلم وعبادك الصالحون ونعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك ورسولك محمد صلى الله عليه وسلم وعبادك الصالحون. أنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி மக்களை மன்னிப்பாயாக. எங்கள் உஸ்தாதுமார்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய ஷேகுமார்களை மன்னிப்பாயாக. எங்களிடத்திலே பயாத்தான முரீதீன்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய மாணவர்கள் ஹாதிமின்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை மன்னிப்பாயாக. மோமினான் ஆண் பெண்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே உன்னதமான மஜ்லிஸில் கூடியிருக்கிறோம் யா அல்லாஹ். உயர்வான உன் திருநாமங்களை உச்சரித்து இருக்கிறோம் யா அல்லாஹ். உன் ஹபீபு நாயகத்தின் மீது ஸலவாத்தை ஓதி இருக்கிறோம் யா அல்லாஹ். இரவிலிருந்து இதுவரையிலும் உன் நினைவையே நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, இந்த மஜ்லிஸை நீ பார்ப்பாயாக. இங்கே உலமாக்கள் இருக்கிறார்கள், இங்கே சிறுவர்கள் இருக்கிறார்கள், வீடு நெடுகிலும் பெண்கள் அமைந்திருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், முடியாதவர்கள் இருக்கிறார்கள். ரப்பே ரஹ்மானே, உன் வாசலிலே நிற்கிறோம் யா அல்லாஹ். ஆயிரம் ஆயிரம் சுமைகளோடு நிற்கிறோம் ரப்பே. எங்களை நீ அமைதி வாழச் செய்வாயாக, நிம்மதியாக்கி வாழச் செய்வாயாக, சந்தோஷமாக்கி வாழச் செய்வாயாக. எங்கள் கவலைகளை எல்லாம் நீக்கிவிடு யா அல்லாஹ். எதையெல்லாமோ நினைத்து பயந்து வாழ்கிறோம், எங்கள் பயத்தை போக்கிவிடு யா அல்லாஹ். நோயின் பயத்தை போக்கிவிடு யா அல்லாஹ். முசீபத்தின் பயத்தை போக்கிவிடு யா அல்லாஹ். சூழ்ச்சியாளர்களின் பயத்தை போக்கிவிடு யா அல்லாஹ். ரஹ்மானே, உன்னை தவிர யாராலும் அமைதி கொடுக்க முடியாது ரப்பே. பயத்தை நீக்க முடியாது ரப்பே. உள்ளத்துக்கு ஆறுதல் வழங்க முடியாது ரப்பே. உன் கையில் இருக்கும் அந்த நசீபை எங்களுக்கு தந்தருள் பாலிப்பாயாக. எங்கள் உள்ளங்களை அமைதிப்படுத்த ரப்பே. நீ தங்கும் இடமாக ஆக்கிவிட ரப்பே. நீ தங்கும் இடமாக ஆக்கிவிட ரப்பே. எங்கள் உள்ளங்களில் இருக்கிற காழ்ப்புணர்ச்சிகளை நீக்கிவிடு யா அல்லாஹ். பொறாமைகளை நீக்கிவிடு யா அல்லாஹ். பெருமையை நீக்கிவிடு யா அல்லாஹ். மிக மிக கேவலமான எண்ணங்களை குணங்களை நீக்கிவிடு யா அல்லாஹ். பரிசுத்தமான உள்ளமாக மாற்றி விடு ரப்பே. நீ தங்குவதற்கு பரிசுத்தமே முக்கியம் யா அல்லாஹ். உன்னை தங்க வைக்க எங்கள் கல்வை தகுதியாக்கி விடு யா அல்லாஹ். நீ தங்கும் இடமாக எங்கள் கல்வை மாற்றி விடு யா அல்லாஹ். எங்கள் எண்ணங்களை அழகாக்க ரஹ்மானே, குணங்களை சரியாக்க ரஹ்மானே. உன் நினைவுதான் எங்கள் வாழ்க்கையாக வேண்டும் யா அல்லாஹ். உன்னை மறந்த வாழ்க்கையில் இன்பமில்லை ரப்பே.
உன்னை மறந்த வாழ்க்கையில் வெற்றி இல்லை ரப்பே. உன்னை மறந்து எதை நாங்கள் அனுபவிக்க முடியும் யா அல்லாஹ். உன் நினைவை எங்கள் மூச்சாக்கி விடியா அல்லாஹ், எங்கள் பேச்சாக்கி விடியா அல்லாஹ். எங்கள் ஓடும் இரத்தத்தில் உன் நினைவை ஓட வைத்து விடு ரப்பே. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து விடு ரஹ்மானே. நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் மக்கள் செல்வங்களை எங்கள் கண்குளிர்ச்சியாக ஆக்கிவிடு ரப்பே. எங்கள் பிள்ளைகளின் அந்தஸ்தை உயர்த்து ரஹ்மானே. அவர்களுக்கு கல்வி ஞானங்களை கொடு ரஹ்மானே. பெற்றோர்களுக்கு துஆ செய்கிற பிள்ளைகளாக ஆக்கி ரப்பே. அவர்கள் எங்கோ வழி தவறி விடக்கூடாது யா அல்லாஹ். தடம் புரண்டு விடக்கூடாது யா அல்லாஹ். தீய சகவாசத்தில் போய்விடக்கூடாது யா அல்லாஹ். உன்னை மறந்தவர்களாகிவிடக்கூடாது ரப்பே. போதைகளுக்கும் காமங்களுக்கும் அடிமையாகிவிடக்கூடாது ரப்பே. ஆபாசங்களில் அழிந்து விடக்கூடாது ரப்பே. அசிங்கங்களை நோக்கி பயணித்து விடக்கூடாது ரப்பே. எங்கள் பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அழகாக்கி விடியா அல்லாஹ். உன் அன்பர்களாக ஆக்கி விடியா அல்லாஹ். உன் நேசர்களாக மாற்றி விடு ரப்பே. அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை ஹாஃபில்களாக ஆக்கிவிடு ரப்பே. ஹாஃபிமாக்களாக ஆக்கிவிடு ரப்பே. ஆலிம்களாக ஆலிமாக்களாக ஆக்கிவிடு ரப்பே. எங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடு ரப்பே. நபியை கொடு ரப்பே. மார்க்க இன்பத்தை கொடு ரப்பே. தீனுடைய தொடர்பை கொடு ரப்பே. பள்ளிவாசல் வாழ்க்கையை கொடு ரப்பே. அவர்கள் உலக கல்வியிலும் வெற்றி பெற வேண்டும் யா அல்லாஹ். அவர்கள் பரீட்சைகளில் முதன்மை பெற வேண்டும் யா அல்லாஹ். மார்க்க ஞானங்களிலும் அவர்கள் முன்னோடியாக வேண்டும் யா அல்லாஹ். ரஹ்மானை அவர்களின் ஹயாத்தை நீளமாக்கி விடு ரப்பே. அவர்களின் ஜனாசாவை எங்களை சுமக்க வைத்து விடாதே யா அல்லாஹ். ரப்பே, கோர மரணங்கள் அடைந்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் ஏதேனும் தவறு செய்தால் கோபப்பட்டு விடாதே யா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களால் எங்கள் பிள்ளைகள் பலியாகி விடக்கூடாது யா அல்லாஹ். நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், பாவிகள் யா அல்லாஹ். எங்கள் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். உன் கோபத்தை இறக்கி விடாதே யா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களால் அக்கிரமக்காரர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே யா அல்லாஹ். எங்களை பழிவாங்க நினைப்பவர்களிடத்தில் ஒப்படைத்து விடாதே யா அல்லாஹ். நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். எந்த சக்தியுமே இல்லை யா அல்லாஹ். எங்களுக்கு பேசவே தெரியாது யா அல்லாஹ். உன்னை தவிர நாங்கள் யாரிடத்திலும் யாசித்ததும் இல்லையா அல்லாஹ். யாரிடத்திலும் கெஞ்சியது இல்லையா அல்லாஹ். கேட்டதே இல்லையா அல்லாஹ். உன்னை தவிர நாங்கள் யாரிடத்திலும் எங்கள் பிரச்சனையை கூட சொன்னதில்லையா அல்லாஹ். யாருடைய வாசலிலும் எங்களை நிற்க வைத்து விடாதையா அல்லாஹ். யாருக்கு முன்னாலும் கைகட்ட விட்டு விடாதையா அல்லாஹ். அதிகாரிகளின் படிக்கல்கள் ஏற வைத்து விடாதையா அல்லாஹ். சிறை வாழ்க்கையை விட்டு பாதுகாத்து விடையா அல்லாஹ். அவமானங்களும் அசிங்கங்களும் எங்களை சூழ்ந்து விடாமல் பாதுகாத்து விடையா அல்லாஹ். இந்த நாட்டிலே எங்களை குடியுரிமையோடு வாழ வைத்து விடையா அல்லாஹ். எங்களுடைய எல்லா பொருள்களையும் பாதுகாத்து கொடுத்து விடையா அல்லாஹ். வக்ஃபுகளை, மதரசாக்களை, மஸ்ஜிதுகளை பாதுகாத்து கொடியா அல்லாஹ். இந்த தீனின் சூழல் எங்கள் இறுதி மூச்சு வரையிலும் எங்களுக்கும் எங்கள் சந்ததியர்களுக்கும் கொடுத்து விடையா அல்லாஹ். நாங்கள் கரம் பற்றி எங்கள் மனைவியர்களை பாதுகாப்பாயாக. அந்த சீதேவிகளுக்கு நீண்ட ஆயுளை கூடிய அல்லாஹ், நோயற்ற வாழ்வை கூடிய அல்லாஹ், குன்றாத சுகத்தை கூடிய அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளை, பேரன் பேத்திகளை அவர்கள் வளர்க்க வேண்டும். எத்தனையோ சிரமங்களை சந்தித்தார்கள் ரப்பே. எங்களுக்காக, எங்கள் நன்மைக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் சுமை தாங்கிகள் யா அல்லாஹ். எங்கள் வீட்டு பெண்கள் அப்பாவிகள் யா அல்லாஹ். ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் யா அல்லாஹ். அவர்கள் முடங்கிவிடக்கூடாது யா அல்லாஹ். அவர்கள் படுக்கையாகிவிடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் மனைவியர்களுக்கு சுகத்தையும் நிம்மதியையும் ஈமானையும் தக்வாவையும் கொடுத்து விடு யா அல்லாஹ். நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். மனைவியின் மகத்துவமும் கண்ணியமும் அவர்கள் இல்லாத போதுதான் விளங்கும் யா அல்லாஹ். அவர்கள் இருக்க வேண்டும், எங்களோடு வாழ வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு தாயாக வேண்டும் யா அல்லாஹ். அன்பும் அரவணைப்பும் அவர்களுக்கு கொடுத்து வாழ வைப்பாயாக. அவர்கள் தொழுகையாளிகளாக ஆக்கிவிடு ரப்பே. தீனுடையவர்களாக ஆக்கிவிடு ரப்பே. உன்னிடத்தில் கெஞ்சுபவர்களாக, கையேந்துபவர்களாக ஆக்கிவிடு ரப்பே. உன் திருநாமத்தை உச்சரிக்கும் நசீபை அவர்களுக்கு வழங்கிவிடு ரப்பே. கருணை உள்ள ரப்பே,
எங்கள் வயோதிகமான பெற்றோர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக. யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ நீண்ட ஆயுளை நோயில்லா வாழ்வை வழங்கிவிடியா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களின் மரணத்திற்கு பின்னால் அவர்களின் மன்னரை விசாலமாக்கி விடு ரப்பே. இதோ எங்கள் பெற்றோர்கள் மன்னரையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சுப செய்தி சொல்வாயாக. உங்கள் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறார்கள், கையேந்துகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி விடு ரப்பே. நரக விடுதலை வழங்கி விடு ரப்பே. அவர்கள் அதாபை தாங்க மாட்டார்கள் யா அல்லாஹ், கபறுகளை தாங்க மாட்டார்கள் யா அல்லாஹ். பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். அவர்கள் அமல்கள் கொஞ்சம் செய்திருக்கலாம் ரப்பே, பாவமும் செய்திருப்பார்கள் ரப்பே. உன் பிள்ளைகளுக்காக நீ அவர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்கள் பிள்ளைகள் கையேந்துகிறோம் யா அல்லாஹ். அவர்களின் மறுமை விசாலமாக வேண்டும், ஒளிமயமாக வேண்டும், பிரகாசமாக வேண்டும். இப்போதே நீ அவர்களுக்கு அறிவிப்பு செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் கதறலுக்காக உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்று சொல்ல வேண்டும். எங்கள் குடும்பத்தில் மரணித்த எல்லோருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. எங்களுக்கும் எங்கள் மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் நீண்ட ஆயுளை தருவாயாக. நோயில்லாத வாழ்வை தருவாயாக. குன்றாத சுகத்தை தருவாயாக. நிரப்பமான ஈமானை தருவாயாக. குன்றாத நிஅமத்தை தருவாயாக. முடங்கி விடாமல் செயலிழந்து விடாமல் வாழ வைப்பாயாக. உன்னுடைய தொழுகையிலும் திக்ரிலும் துஆவிலும் இன்பத்தை கொடு ரப்பே, இஷ்கை கொடு ரப்பே. கவனம் சிதறாத தொழுகையாக எங்கள் தொழுகையாக்கி விடு ரப்பே. உன்னை மறக்கும் நினைவை எப்போதும் கொடுத்து விடாதே யா அல்லாஹ். உன்னை மறக்கும் வாழ்க்கையை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். உன் நினைவை எங்கள் மூச்சாக பேச்சாக்க உணர்வாக ஆக்கிவிடு ரப்பே. இரக்கமும் அன்பும் நிறைந்தவனே, ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்தை நசீபாக்கி தருவாயாக. தஹஜ்ஜத்தை நசீபாக்குவாயாக. நீயே எழுப்பி எங்களை நிறுத்தி அழகு பார்த்து விடு ரப்பே. நீ வலிமார்களை நிறுத்தி அழகு பார்த்தவன் யா அல்லாஹ். சாலிஹீன்களை நிறுத்தி அழகு பார்த்தவன் யா அல்லாஹ். இந்த பாவிகளையும் நிறுத்தி அழகு பார்த்து சாலியங்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்கள் வாழ்க்கையில் பேணுதலை கொடியா அல்லாஹ். எங்கள் வியாபாரங்களில் பரக்க செய்யா அல்லாஹ். தொழிலிலே பரக்க செய்யா அல்லாஹ். ரிசுக்கிலே பரக்க செய்யா அல்லாஹ். வறுமை தரித்திரத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. ஏழ்மை கேவலத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. இழிவு அவமானங்களில் இருந்து பாதுகாப்பாயாக. யாரும் எங்கள் மீது பழி சுமத்தி விடக்கூடாது யா அல்லாஹ். யாரின் மீதும் நாங்கள் பழி சுமத்தி விடக்கூடாது யா அல்லாஹ். கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாத்து விடுறப்பே. ஓர மரணங்களை விட்டும் பாதுகாத்து விடுறப்பே. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் விபத்துக்களில் இருந்து பாதுகாப்பாயாக. சூழ்ச்சியாளர்களில் இருந்து பாதுகாப்பாயாக. செய்வினையாளர்களில் இருந்து பாதுகாப்பாயாக. எங்களை பழிவாங்க துடிப்பவர்களை விட்டும் பாதுகாப்பாயாக. இரக்கமுள்ளவனே, அன்பாளனே, எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் எங்கள் பிள்ளைகள் திருமணமாகவில்லையோ அழகான ஜோடிகளை காலம் கடக்காமல் ஆக்கி வைப்பாயாக. எத்தனையோ வயது வந்த குமர்கள் இன்னும் மனம் இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். வயது வந்த இளைஞர்கள் இன்னும் வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். நல்ல ஜோடி பொருத்தங்களோடு நிக்காகவே நசீபாக்குவாயா. நிக்காவுடைய வாழ்க்கையில் பல பேர் சந்தோஷம் இல்லை யா அல்லாஹ். சந்தோஷங்களை நசீபாக்குவாயாக. பிரிந்து கிடக்கும் கணவன் மனைவியர்களை இணைத்து வைப்பாயாக. குழந்தை இல்லாமல் வேதனைப்படுகிறார்கள் யா அல்லாஹ். குழந்தை இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்கள் யா அல்லாஹ். குழந்தைக்காக அவர்கள் படும் துன்பத்தை தாங்க முடியவில்லை யா அல்லாஹ். அவர்களுக்கு இருக்கிற மன உளைச்சலை ஏற்க முடியவில்லை யா அல்லாஹ். அவர்களுக்கு சாலிஹான குழந்தைகளை நீ நசீபாக்குவாயாக. காலம் கடந்தாலும் முன்னால் முடியும் ரஹ்மானே. குழந்தை இல்லாத எங்கள் பிள்ளைகளுக்கு சாலிஹான பிள்ளைகளை வழங்குவாயாக. எங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கி வைப்பாயாக. எங்கள் இபாதத்தை உயர்வாக்கி வைப்பாயாக. எங்கள் எண்ணங்களை அழகாக்கி தருவாயாக. இந்த மஸ்ஜிதின் நிர்வாகிகளை, இந்த பகுதியின் உலமாக்களை, இங்கே கலந்தவர்கள் யாவரையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய எண்ணங்களையும் உள்ளங்களையும் உயர்வாக்கி வைப்பாயாக. தொழில்துறைகளில் வியாபாரங்களில் நஷ்டம் வராமல், இழிவு வராமல், அழிவு வராமல் பாதுகாப்பாயாக. நீ கொடுத்த பொருளிலும் அருளிலும் பரக்க செய்வாயாக. யா அல்லாஹ், நீண்ட ஆயுளோடு உன்னை எப்போதும் நின்று வணங்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் உட்கார்ந்து தொழும் நிலையை மாற்றி நின்று தொழும் நிலையை நசீபாக்கியா. எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் மனைவி மக்களோடு குடும்பத்தோடு ஹஜ்ஜை நசீபாக்கிறியா அல்லாஹ். உம்ராவை நசீபாக்கிறியா அல்லாஹ். நபியின் ஜியாராவை நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த துஆவை உன் கருணையால் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பொருட்டால்
வலிமார்கள், சாலிஹீங்கள், நாதாக்கள், நபிமார்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. எங்கள் ஷேഖமார்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்கு எங்களிடத்தில் துஆவுக்காக வேண்டுதல் வைத்தார்களோ, அவர்கள் கோரிக்கை வைத்த போது நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் ரப்பே. அவர்களின் கோரிக்கைகளை, அவர்களின் வசியத்தை நிறைவேற்றி வைப்பாயாக. அவர்களின் நாட்டங்களை நிறைவேற்றி நிம்மதியின் வாசலை திறந்து வைப்பாயாக. கடைசி வரையிலும் நாங்கள் படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பாயா, முடங்கி விடாமல் பாதுகாப்பாயா, செயலிழந்து விடாமல் பாதுகாப்பாயா. இந்த இஸ்திமாவுக்கு உதவி செய்தவர்கள், ஈடுபட்டவர்கள், பாடுபட்டவர்களை நீ எல்லா வகையிலும் பொருந்திக் கொள்வாயாக. மீண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்க தௌஃபீக் செய்வாயாக. இங்கிருந்து நாங்கள் போகிற போது நிம்மதியோடு போக வேண்டும், உன் நினைவோடு போக வேண்டும், உன் தொடர்பு இன்னும் அதிகமாக வேண்டும். இந்த நிலையை கொண்டு நாடும் வீடும் எல்லா வகையிலும் நிம்மதி பெற வேண்டும். தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا مثواهما جنة الفردوس يا أكرم الأكرمين. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله